ஃபெஸ்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். தேங்காய் எண்ணெய் அல்லது மரக்கறி எண்ணெய் அல்லது பாம் ஆயில் நம்ம செட் பண்ணிடுவோம். நான் எந்த அளவு ஊத்துறேன்னு சொல்லி பாருங்க. நாம இப்போ ஊத்திரிக்க எண்ணெய் வந்துக்கிட்டு 200 கிராம் எண்ணெய் ஊத்திரிக்கோம். சரியா 3 கிலோ பொன்னி. இப்ப எல்லார்டையுமே பாஸ்மதி இல்ல, ஸ்ரீலங்காவில இந்தியாவில இருந்து பொன்னி அரிசி வந்திருக்கு. 3 கிலோ அரிசிக்கு நான் பெஸ்டா போட போற வெங்காயம் வந்துக்கிட்டு 400 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கிஷான் பலிங்க பிஸ்மில்லா. இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நம்மளோட கிஷான் தலையில தாளிப்போம். இதுக்குள்ளே நம்ம ஒரு ஏலக்காய் ஒரு 3, கராம்பு ஒரு 4, பட்டை ஒரு 2 மிளகுல கொஞ்சம் இது இவ்வளவு அதுக்குள்ள போட்டிருக்கோம். இது நம்ம வடி பிரியாணிய வடிக்கிறதுக்கு அந்த அரிசிக்கு முதல்ல சுடுதண்ணியில இதை போட்ட முடியும்னா நல்ல ஃபிளேவர் வரும். காய்ச்சி வெங்காயம் முறையிட்டு இருக்கு. அரிசி 3 கிலோ அரிசி பொன்னி அரிசி பால் பொன்னி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பால் பொன்னியில இப்ப அரிசி எவ்வளவு போடுது 2 தண்ணி கழுவினா போதுமா. இதே ஒரு தண்ணி ஊற்றி போட்டு 2 தண்ணி கழுவின முடிச்சுன்னா போதும். ரைட். இந்த தண்ணியில தான் நம்ம இப்ப அரிசை இழக வைக்க போறோம். அதுக்கு தேவையானது பட்டை கிராம்பு ஏலக்காய்கள் சீவகரில போட்டுட்டோம். புதினாவை இதுல போட்டுருவாங்க. இதே போல கல்லுப்பு நான் இப்ப போட போறோம் பாருங்க, ஒரு 40 கிராம். ரைட். மாஷா அல்லாஹ் காய்ஸ் வெங்காயம் நல்லா முறையும். இப்ப இந்த டைம்ல நம்ம 100 கிராம் வெள்ளை போடும், 50 கிராம் இஞ்சி வச்சிருக்கேன். இந்த டைம்ல வெங்காயம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் காஞ்ச மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, இது கறித்தூள் அதுல 2 தேக்கரண்டி வச்சிருக்கேன். இது நாளையுமே பேட் பண்ணுவோம். இப்ப போட்ட மனுஷனா தான் கலர் வரும் முடியாது. கோழிக்கு மிளகாய பாருங்க முழுச்சா போடுங்க, அவிஞ்ச மாதிரி வாரத்துக்கு முழுச்சா போடுறோம். தக்காளி பழம் 250 கிராம் தக்காளி பழத்தை களி கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க கல்லுப்பு, நான் இதுல கல்லுப்பு வந்துக்கிட்டு 30 கிராம் வச்சிருக்கேன். கொத்தமல்லி, இது புதினா 100 கிராம் புதினா இருக்குது. இந்த சாப்பாட்டு ஸ்பெஷலே புதினா பாருங்க. இந்த பவுடர் பாருங்க, இதைத்தான் சொல்லுவோம் நம்ம சீரகத்தூள் சொல்லி. இது 150 கிராம். இந்த தயிர், புளி காணாம இருக்கும், தயிர் புளி தக்காளி புளி காணாம இருக்கும். ஒரு பாதி எண்ணெய் ஆட் பண்ணிக்கும். இந்த கிரேவி தான் நம்மளோட இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷல். இந்த கிரேவிக்கு 1 லிட்டர் தண்ணினா ஊற்றுது. 3 கிலோ கோழி வச்சிருக்கேன். 3 கிலோ கோழி வச்சிருக்கேன். இதை லேட் பண்ணிடுவோம். இதுல மூடிய போட்டு 30 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் இது இறக்கி வைக்கணும். இது வந்துகிட்டு நம்மளோட சுடுதண்ணிக்குரிய ஆயத்தமா ரெடியா எல்லாமே செஞ்சு வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்தாலும் நல்லமா. தண்ணி எப்படி இருந்துச்சுன்னா 1 லிட்டர் அரிசி 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி வச்சுதான் நீங்க அவிக்கணும். அரிசி அந்த தண்ணிக்கு மேல தண்ணி மழை கொதிக்கணும். அரிசியை கொட்டி 4 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் கொதிக்கும் போது அரிசியை பாத்தீங்கன்னா அரிசியை விட இன்னொரு மடங்கு பெருத்திருக்கும். அந்த டைம்ல அள்ளி நம்மளோட டம் கிரேவி சிக்கன் மேல அப்படியே போட்டு பாருங்க தண்ணி எப்படி கொதிக்கிறது.
தண்ணி மாஷால்லான்னு கொதிக்குது. 4 நிமிஷம் நீங்க பாத்துக்கிறீங்க. 4 நிமிஷத்திலேயே இது ரெடி ஆயிடும். நாம இப்படி கண்டுட்டே இருக்கணும் லைட்டா. மாஷால்லான்னு கொதிக்குது பாருங்க. இப்ப ஒரு 3 நிமிஷமா போயிட்டா உங்களுக்கு காய்ஸ் இப்ப பாருங்க, நம்மளோட அரிசி டபுளா பெருத்துட்டு. இப்ப நாம என்ன செய்ய போறோம் மனுஷன்னா, நம்ம கிரேவி செட் பண்ணி வச்சிருந்தவே அதை இதுல மாத்த போறோம். இப்ப செய்ய போறோம் பாருங்க. கிரேவி தூக்குங்க. ரைட். காய்ஸ் இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, நெருப்ப கூடுதலா போடுறோம். ஹை ஃபிளேம்ல கொண்டு வந்து கிரேவியை ஹீட் பண்ணணும். இப்பதான் நம்ம சிக்கன் அவியறது ரெடி ஆகுது. ஆல்ரெடி அந்த வெப்பத்துல போட்டதால ஒரு 15 விதமா மிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா, கிரேவில உப்பு பார்த்துக்கணும். மாஷாவா சட்டப்படி தண்ணீரும் பார்த்துக்கோங்க. ஓகே, உப்பு தாராளமா காணும். அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன். அடுப்பு பார்த்துட்டு இருக்குது. இப்ப நம்மளோட அரிசியை ஹெட் பண்ண கூட பார்த்துக்கணும். போட்டுக்கோங்களா? ஒரு தட்டுக்கு ஹெட் பண்ணிக்கணும் பேஸ்ட்டுக்கு. இப்ப பாருங்க, இந்த சுடுதண்ணியை நம்ம அரிசிக்கு மேல ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஹெட் பண்ணக்கூடாது. தண்ணி விளங்கிட்டு தானே உங்களுக்கு இதோட தண்ணீரை விட முடியுது. வந்துட்டு ஃபுட் கலர் இந்த மாதிரி லெமன் எல்லோ அல்லது எக் எல்லோ இந்த கலரை இப்படி ஹெட் பண்ணிக்கணும். பாருங்க பாருங்க, நடுவுல காட்டுக்கு ஓ பண்றேன்னா சரியா ஒரு 6 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன். அதுல இருந்து 15 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வைக்கணும். இதோட அந்த ப்ரொசீஜர் நான் 6 நிமிஷம் கழிச்சு லோ ஃபிளேம் பாக்குறேன். காய்ஸ் பார்த்த மனுஷன் அந்த சைட்ல பக்கம் வருது பாருங்க. 9 மணிக்கு வச்சேன். சரி 9:06 9:06க்கு நான் சொல்லி 6 நிமிஷத்தால திரும்ப லோ ஃபிளேம் வரணும். அடுத்த பாருங்க எப்படி லோ ஃபிளேம் பண்றதுன்னா, இங்க பாத்துக்கோங்களா, இதுல அப்படியே குறைக்கணும். இந்த குறையுது பாருங்க. ரைட். லோ ஃபிளேம்னு சொல்லி இதுல இருந்து சரியா 15 நிமிஷம், சரியா 15 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு மாஷாஅல்லாஹ் நம்ம சாப்பிடலாம். காய்ஸ் 9:20 அதுல 6 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் முதல்ல 9:20 நம்ம உடஞ்சி பார்ப்போம். பிஸ்மில்லா. இல்ல வாசம்டா இப்ப கடும் ஹீட் அடிக்கும். இழுத்துதான் திறக்கணுமா? திறக்க அப்புறம் பாத்துக்கோங்க. தண்ணி நம்பிக்கிட்டு பாருங்க. வேலை முடியுது. பாருங்க அடுப்பு பாருங்க. அடுப்பு இதோட ஆஃப் ஆகுது. மாஷாஅல்லாஹ் சோத்தை பாத்தீங்கன்னா ஒரு சைடுல எடுத்து காட்டுறேன்னா
பீஸ் எப்படின்னு பார்க்கணும். நல்லா அவிஞ்சு ஒரு சாப்பிட்றதுக்கு ரெடி அடிக்க மாதிரிக்கு நல்லா இருக்கு மாஷா அல்லாஹ். சாப்பிட பார்க்கணும். மிகவும் அற்புதமா இருக்குது. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டை சாப்பிடணும். அதான் எனக்கு சந்தோஷம். அடுத்த விஷயம்